ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 2 லிட்டர் யூரின் வரணும். அப்போது நீங்கள் 3 லிட்டர் தண்ணி சாப்பிட்டா தான் 2 லிட்டர் யூரின் வரும். யூரின் சரியாக வரலன்னா டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போச்சு, மயக்கம் வரும். யூரின் போனால் எரிச்சல் வருதுன்னு வைங்க, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். யூரினே போகல நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின். ஸோ யூரின் போயிட்டே இருக்கணும், மோஷனும் போகணும், பசியும் ஆகணும், வாமிட் வரக்கூடாது, சாப்பிட்ட ஆகாரம் ஜீரணம் ஆகணும். அப்போ தான் உங்கள் ஜீரண நலத்துறை நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போது நார்மலாக நமக்கு படுத்தா 8 மணிக்கு 9 மணிக்கு படுத்தா தூக்கம் வரணும், கைகால் வலிக்கப்படாது, அப்போது ஜாயிண்ட் நல்லா இருக்கணும், மசில்ஸ் நல்லா இருக்கணும். சார் உடம்பு நல்லா வச்சுக்கோங்க சார். என்ன பண்ணுறோம், சாப்பாட்டை ஒரு பொருளாக நினைக்கிறோம். சாப்பாட்டை நீங்க எப்படி ஒரு பெட்ரோலை நினைக்கிறீங்களே, பெட்ரோல் கலப்படமான பெட்ரோல் போட்டவங்க வண்டி ஓடுமா? அப்போ கலப்படம் இருக்க ஆகாரத்தை சாப்பிட்டா இந்த வண்டி எப்படி ஓடும்? சரி, ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்குறேன். உங்க உடம்பு தானே உங்க மூலதனம். ஒரு காரினோட விலை 50 லட்சம்ங்கிறாங்க, பென்ஸ் கார் 1 கோடிங்கிறாங்க. இந்த உடம்புக்கு என்ன விலை கொடுக்குறது? 2 கோடி 3 கோடி கொடுக்கணுமுங்க. உங்க உடம்புடைய விலை என்ன? ஹார்ட் மாற்றி வைக்கணும்னா 50 லட்சம், கிட்னி மாற்றி வைக்கணும்னா 50 லட்சம், அப்புறம் எல்லாத்துக்கும் 50 லட்சம் ஆச்சு. அப்போ 50 லட்சம் போட்டு 2 லட்சம் கோடி ஆயிப்போம். 2 கோடி தாண்டி போகும்போது சார் உங்க உடம்பை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை சார். நீ ஏதோ உடம்புன்னா சும்மா சாப்பிட்டோம் போனோம் வீட்டுக்கு போனோம் அப்படி கிடையாது. இது கடவுள் கொடுத்த அற்புதமான ஒரு வாகனம். அதனால முன்மாதிரி, அது பேர் ரோல் மாடல். வீட்டில் இருக்க அப்பாவே போய் வெளியில் கடையில் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா பையன் என்ன பண்ணுவான்? அப்பா சிகரெட் பிடிக்கிறாரு, பையன் என்ன பண்ணுவான்? சின்ன பென்சில் வச்சு ஊதுவான். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்க்க தெரியணும், இல்லைன்னா குழந்தைய பெற்றுக்கூடாது. குழந்தைகள் தினம் குழந்தைகளுக்கு வந்து மோஸ்ட்லி இதை கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். போய் கடையில் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கடைகளில் வியாபாரத்துக்காக ருசியை போடுறாங்க. அதிகமாக சர்க்கரை உப்பு போடுறாங்க, ரொம்ப காரமாக போடுறாங்க. அதனால் நமக்கு திருப்தி ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க, தப்பில்லை. வருஷத்தில் 1 நாள் 2 நாள் போய் சாப்பிடுங்க. ஒவ்வொரு தடவையும் நாம் கஷ்டப்பட்டு பாடம் கற்றுக்கிறத விட யாரோ சொல்லிக் கொடுக்குற பாடத்தை பண்ணணும்னா ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம்னு சொல்கிறேன் நான். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 2 லிட்டர் யூரின் வரணும். அப்போது நீங்கள் 3 லிட்டர் தண்ணி சாப்பிட்டா தான் 2 லிட்டர் யூரின் வரும். யூரின் சரியாக வரலன்னா டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போச்சு, மயக்கம் வரும். யூரின் போனால் எரிச்சல் வருதுன்னு வைங்க, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். யூரினே போகல நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின். ஸோ யூரின் போயிட்டே இருக்கணும், மோஷனும் போகணும், பசியும் ஆகணும், வாமிட் வரக்கூடாது, சாப்பிட்ட ஆகாரம் ஜீரணம் ஆகணும். அப்போ தான் உங்கள் ஜீரண நலத்துறை நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போது நார்மலாக நமக்கு படுத்தா 8 மணிக்கு 9 மணிக்கு படுத்தா தூக்கம் வரணும், கைகால் வலிக்கப்படாது, அப்போது ஜாயிண்ட் நல்லா இருக்கணும், மசில்ஸ் நல்லா இருக்கணும். சார் உடம்பு நல்லா வச்சுக்கோங்க சார். என்ன பண்ணுறோம், சாப்பாட்டை ஒரு பொருளாக நினைக்கிறோம். சாப்பாட்டை நீங்கள் எப்படி ஒரு பெட்ரோலை நினைக்கிறீங்களே, பெட்ரோல் கலப்படமான பெட்ரோல் போட்டவங்க வண்டி ஓடுமா? அப்போது கலப்படம் இருக்க ஆகாரத்தை சாப்பிட்டா இந்த வண்டி எப்படி ஓடும்? சரி, ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்குறேன். உங்கள் உடம்பு தானே உங்கள் மூலதனம். ஒரு காரினோட விலை 50 லட்சம்ங்கிறாங்க, பென்ஸ் கார் 1 கோடிங்கிறாங்க. இந்த உடம்புக்கு என்ன விலை கொடுக்குறது? 2 கோடி 3 கோடி கொடுக்கணுமுங்க. உங்கள் உடம்புடைய விலை என்ன? ஹார்ட் மாற்றி வைக்கணும்னா 50 லட்சம், கிட்னி மாற்றி வைக்கணும்னா 50 லட்சம், அப்புறம் எல்லாத்துக்கும் 50 லட்சம் ஆச்சு. அப்போ 50 லட்சம் போட்டு 2 லட்சம் கோடி ஆயிப்போம். 2 கோடி தாண்டி போகும்போது சார் உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை சார். நீ ஏதோ உடம்புன்னா சும்மா சாப்பிட்டோம் போனோம் வீட்டுக்கு போனோம் அப்படி கிடையாது.